ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் நாம் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் முதலாவது அத்தியாயத்தினுடைய 24வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற ஸ்லோகத்தில் அர்ஜுனன், அதாவது அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாக செயல்பட்டார். அதுதான் பார்த்தசாரதி. ஏற்கனவே அடியன் பலமுறை பல காணொளிகளில் குறிப்பிட்டிருப்பது போல, சென்னை மாநகரிலே திருவல்லிக்கேணியிலே அமைந்திருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திவ்ய தேச திருக்கோயில் இந்த பகவத்கீதையினுடைய ஒரு முக்கிய பிரதிபலிப்பை கொண்ட திருக்கோயில். ஆம், ஒவ்வொரு வைணவ திருக்கோயில்களிலும் பகவத்கீதையினுடைய பிரதிபலிப்பு மிக உன்னிப்பாக நாம் கவனித்தால் காணப்படும். அந்த வகையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நண்பர் மற்றும் அவர் மிக நெருங்கிய உறவினர். அதனால் தான் தேரோட்டியாக செயல்பட்டார். எல்லாம் கடந்து தர்மத்தின் பாதையிலே கௌரவர்கள் இல்லை, ஆனால் பாண்டவர்கள் முழுவதுமாக தர்மத்தின் பாதையை கடைபிடித்து பகவானை வழிபட்ட காரணத்தினால் பகவானே அவர்களுடைய வெற்றிக்கு அந்த மகாபாரத போர்க்களத்தில் நேரடியாக வந்து நின்றார் என்பதை நாம் தத்ரூபமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 23வது ஸ்லோகத்திலே தன்னுடைய தேரை இரு படைகளுக்கும் மத்தியில் கொண்டு சென்று நிறுத்த வேண்டும் என்று அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டிருந்தான். அந்த வகையிலே இந்த ஸ்லோகத்தில், அதாவது சஞ்சயன் இந்த போர்க்களத்தினுடைய விவரிப்பை தன்னுடைய எஜமானரான திருதராஷ்டிரரிடம் தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறான். அந்த வகையில்தான் இந்த ஸ்லோகமும் இந்த படைகள் எவ்வாறு அங்கு அணிவகுக்கப்பட்டிருந்தது, இங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது, இங்கு அந்த ரதத்தை எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய அந்த கூற்றிற்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு வந்து அந்த படைகளினுடைய மத்தியிலே நிறுத்தினார் என்பதை போன்ற பல சம்பவங்கள் இங்கே நமக்கு தெளிவாக புலப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவித்த பின் இந்த ஸ்லோகத்தினுடைய முழு தாத்பரியமும் நமக்கு தெளிவாக புரிய வரும். முதலில் ஸ்லோகத்தை காணலாம். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்தோ ருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்தோ ருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் ஸ்லோகத்தினுடைய பொருளுரையும் தெளிவாக அனுபவிக்கும் முன் இந்த ஸ்லோகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு முக்கியமான வார்த்தையை பக்தர்களிடம் எடுத்து கூறுவதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குடாகேஷேன என்று அர்ஜுனன் இங்கு அழைக்கப்படுகின்றான். இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது உறக்கத்தை வெல்பவனே குடாகேஷன் என்று அழைக்கப்படுகின்றான். அது இங்கு அர்ஜுனன். ஏனென்றால் பகவானுடைய பக்தர் என்கிற காரணத்தால் அர்ஜுனன் தூக்கத்தையும் அறியாமையையும் வென்றான் என்றே இங்கு அர்ஜுனன் குறிப்பிடப்படுகின்றான். அதுதான் இந்த குடாகேஷேன என்கிற வார்த்தை குறிக்கிறது.
தற்போது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை காணலாம். சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். அதாவது அந்த கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் ஒரு பக்கம், இந்த இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய ரதத்தை கொண்டு சென்று நிறுத்தினார். இனி இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை தெளிவாக அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் குடாகேசன் என்று மிகவும் சிறப்பாக அழைக்கப்படுகின்றான். குடாகா என்றால் உறக்கம் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. உறக்கத்தை வெல்பவன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகின்றான். உறக்கம் என்றால் அறியாமை என்று பொருள். கிருஷ்ணருடனான தனது நட்பால் தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்றிருந்தான். கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது. ஏனெனில் இதுவே பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பக்தனால் ஸ்ரீகிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அறியப்படுகின்றது. எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேஷர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை ஸ்ரீகிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வாறு தேரை நிறுத்திய அவர் பின்வருமாறு பேசினார். அதாவது இந்த ஸ்லோகம் ஏற்கனவே அடியேன் குறிப்பிட்டது போல பகவானுடைய பக்தனாக அர்ஜுனன் இருப்பதால் பல சிறப்புகளை அர்ஜுனன் பெற்றிருந்தான். அதையெல்லாம் இங்கே இந்த ஸ்லோகம் தெளிவாக விளக்குகிறது. முக்கியமாக தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்றிருந்தான். அதற்கு காரணம் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தன் என்பதாலே என்பது இங்கு தெளிவாக புலப்படுகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் தேரை நிறுத்திய, அதாவது இரண்டு அந்த படைகளுக்கும் இடையே தேரை நிறுத்திய பகவான் என்ன கூறுகிறார் என்பதை தெளிவாக அனுபவிக்கப் போகிறோம். இத்துடன் அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பு கொண்ட முதலாவது அத்தியாயத்தினுடைய 24வது ஸ்லோகம் இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். மிக்க நன்றி. ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.